ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்க அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சரோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1264 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி தான். டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் டிஎன்எஃப்எஸ்ஆர்சியோட எக்ஸாமை இந்த வருஷத்துலேருந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4க்கு அப்ளை பண்ணுற நிறையா கேண்டிடேட் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணிட முடியாது. இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் உண்டு. குரூப் 4க்கு இல்லாத சில ரூல்ஸ் உண்டு. அதெல்லாம் என்னென்ன, யார் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸாம் கொஸ்டின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் தமிழுக்கு மற்ற கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஹைட் லிமிட், அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் பார்ப்பாங்க, ஏஜ் லிமிட்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷனும் மார்ச்லன்னு சொல்லி அதே ஜூன் மந்த் தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கும் ஜூன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். தனியாக செப்பரேட்டெல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஸ்டின் பேப்பரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாக்கா கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க. அதனால் ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 1264 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஃபாரஸ்டருக்கு ஒரு 118ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1264லையுமே ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லி 2 போஸ்டிங்குமே கலந்துட்டாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். குரூப் 4 கேண்டிடேட் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12th முடிச்சிருக்கணும். அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் இது ரெண்டுத்துலையுமே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டி ரிப்போர்ட் மூலமாக அந்த வேகன்சி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் குரூப் 4க்கான செகண்ட் பேட்ச், ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். அதிலே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான ஒன்லைனர், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒன்லைனர் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே இந்த எக்ஸாமுக்குமே மேட்சிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாக்கா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். இந்த 1264 வேகன்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் தனித்தனியாக உண்டு. அதுலேயும் ஃபாரஸ்ட் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, அது இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ரிப்போர்ட் மூலமாக 189 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸோட ஃபாரஸ்ட் கார்டுக்கு 209 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சரில் 491 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சரில் அந்த த்ரிபால் யூத், அந்த மலைவாழ் மக்கள், அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 154 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 118 வேகன்சின்னு சொல்லி ஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் மட்டும் தான் தனியாக வைக்கிறாங்க. அதோட வேகன்சி பார்த்தீங்களா 118 அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. அதே ஆர்டி ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டைம் வந்து 1161 வேகன்சியாக இருந்தது. இப்போ 1264 ப்ளஸ் இந்த 118 அப்படின்னு சொல்லி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினா ஆர்டி ரிப்போர்ட். அமைச்சர் வேகன்சி சொன்னப்பே அப்ளை பண்ணி வாங்கிட்டோம். இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 200 வேகன்சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஃப்எஸ்ஆர்சி கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க தமிழ் தகுதி தேர்வு இந்த எக்ஸாமுக்கு உண்டுன்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வைக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து மதிப்பீட்டு தேர்வாக இருக்குமா, தகுதி தேர்வாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன்றனால மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மதிப்பீட்டு தேர்வாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. போலீஸ் எக்ஸாம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. போலீஸ் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். அவங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மட்டும்தான் மெயின் பேப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. மேக்ஸிமம் அப்படி தான் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்த்துருவோம். ஆல்ரெடி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா 2019 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்எஃப்எஸ்ஆர்சி மூலமாக. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3 சேலரி சொல்லியிருக்காங்க. பே கமிஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் சேலரி வேணால் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கிரேட் பே. பட் லெவல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 கொஷின், அது இல்லாமல் இந்த ஜென்ரல் நாலேஜ் 100 கொஷின் அப்படின்னு சொல்லி குரூப் 4க்கு எப்படி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 200 கொஷின் 3 மணி நேரம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 அது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஎன்சி கேண்டிடேட்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 21லேருந்து 35ன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்க்டிவ் விடோ ஆல் கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாலும் 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குனாக்கா 30, அது இல்லாமல் அந்த டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி பீரியட் போட்டிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா
இப்போ வரப்போகிற டிஎன்எஃப்எஸ்ஆர்சி அந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிலேட்டடான ஜாப் அப்படின்றதுனால கண்டிப்பாக வரத்துக்கு இதே மாதிரியான ஏஜ் லிமிட் கொடுக்கறது தான் வாய்ப்பு இருக்குது. பட் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மேலே படிச்சிருந்தாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, 59-60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் ஏஜ் லிமிட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை, மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமேலாம் அப்ளை பண்ணிட முடியாது. அந்த 21 to 30 அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதே 21, 18லாம் கிடையாது. 21 above இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வேணால் கொடுப்பாங்க. 2 years ரிலாக்ஸேஷன் பேண்டமிக்னால 32 அப்படின்ற மாதிரி 37 அப்படின்ற மாதிரி 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னாலும் அந்த எஸ்சி மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே 21லேருந்து 35, 37 வரைக்கும் கொடுக்குறாங்கன்றனால நிறைய பேர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் எப்போவுமே அப்ளை பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எல்சி மட்டும்தான், 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் வைப்பாங்க. ஏன்னா குரூப் 4லேயும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 10th 12th அப்படின்னு சொல்லி 2 குவாலிஃபிகேஷனுக்குமே எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நோட்டிஃபிகேஷனில். அதே மாதிரியே வச்சுருவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கேட்பாங்க, அதுக்குன்னு ரொம்ப அதிகம் கிடையாது. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 163, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 150ன்னு வச்சுருக்காங்க. இதுவே போலீஸ் செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமமாக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 167, மற்றவங்களுக்கு 170ன்னு சொல்லிப்பாங்க. அந்தளவுக்கு ஹைட் லிமிட் கேட்க மாட்டாங்க, 163 இருந்தாலே போதும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு 79, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 74 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நிறைய பேர் எக்ஸாமே அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படி அட்டன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிசிக்கல் அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாலாம் பார்த்துட மாட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஜங்கிள் ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் அந்த எஸ்டி கேண்டிடேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் லிமிட்லேயும் அந்த ரிலாக்ஸேஷன் உண்டு. 152 சென்டிமீட்டர், 145 சென்டிமீட்டர். மேல் கேண்டிடேட்டுக்கு 152, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 145 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் உண்டு, அதாவது ரன்னிங் உண்டு. ரன்னிங் மீன்ஸ் வாக்கிங் தான். ரன்னிங்கு அந்த கயிறு ஏறதெல்லாம் இதில் இருக்காது, ஒன்லி வாக்கிங். 25 கிலோமீட்ரு மேல் கேண்டிடேட்டுக்கு, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 16 கிலோமீட்டர். 4 மணி நேரத்தில் நடந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், ஃபாஸ்ட்டாக எப்படினாலும் நடக்கலாம், அந்த 4 மணி நேரத்தில் கடந்துடணும் அப்படின்றது தான் இதற்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. எப்போவுமே இந்த டிஎன்எஃப்எஸ்ஆர்சிக்கு இது மட்டும் தான் வைப்பாங்க, அதனால் இதே டெஸ்ட் தான் வைப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் டிஎன்எஃப்எஸ்ஆர்சி தான் இந்த ஃபிசிக்கல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வச்சுருந்தாங்க, இப்போ கூட வைக்கலாம். டிஎன்பிஎஸ்சிலையும் இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ண வேணால் ஒய்மார்க் பெஸ்ட்டாக வைக்கலாம். ஆனால் இப்போலாம் ஆன்லைன் வச்சாக்கா சீக்கிரமாக முடிக்க முடியுன்றனால மேக்ஸிமம் ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ப்ளஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணால் வெறும் 100 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸ் வைப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2018 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெவல் 5 சேலரி. ஃபாரஸ்ட் வாட்சரை விட ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஒரு 2 லெவல் அதிகம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 150 மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே எப்போவுமே வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனாக வர வாய்ப்பு இருக்குன்றனால அதே மாதிரி தான் தமிழில் ஒரு 100 கொஸ்டின், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி குரூப் 4 பேட்டர்னில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சயின்ஸ்லேருந்து அதிக கொஸ்டின் வரும். இதுவே நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா 9th 10th சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு 8 கொஸ்டின் எழுதலாம். ஆனால் 12 கொஸ்டின் வரைக்குமே குரூப் 4 கேட்பாங்க சயின்ஸ்லேருந்து. பட் இதில் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்கன்றனால 6th to 10th வரைக்கும் படிக்கணும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியலும் 9th 10th டெஸ்ட் வச்சாலும் 6வதுலேருந்து 10வது வரைக்குமே அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா எக்ஸஸாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுன்றனால கொடுத்துருவோம். நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் வெளியே எங்கேயுமே மெட்டீரியல் தேவை இருக்காது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து அதே மாதிரியே தான், 21லேருந்து 30, 21லேருந்து 35. அது இல்லாமல் 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கும் ஏஜ் லிமிட் உண்டு. குரூப் 4 மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம், 60 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏஜ் லிமிட் கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. மேக்ஸிமம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னா சுவாலஜி ஆர் பாட்னி ஒரு சப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 12th. அதனால் 12th மற்ற டிபார்ட்மெண்ட் அந்த காமர்ஸ் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருப்பாங்க, அவங்களும் அப்ளை பண்ண முடியாது. அதுவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு இதுக்குள்ள மேஜரான டிஃப்ரெண்ட். இதனாலேயே நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாது. 12th இந்த குரூப் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸும் கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்னமோ அதே மாதிரி தான் 12th. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
டிரைவிங் அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோடு போகிறீங்கனாக்கா அந்த ஹை சைட் பார்ப்பாங்க. டிஸ்டன்ஸு விஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 6/6 இருக்கணும். நியர் விஷனில் பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை சைட் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. மற்றபடி ஹைட் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அதே 163 சென்டிமீட்டர் மேல் கேண்டிடேட்டுக்கு, ஃபீமேலுக்கு 150, எஸ்டி கேண்டிடேட்னா ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரியான ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான். அந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். 25 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் வாக், மேலுக்குனாக்கா 25, ஃபீமேலுக்குனா 16, 4 மணி நேரம் தான் டைமு. அதனால் 4 மணி நேரத்தில் நடந்து கடந்தலாம். நீங்கள் 1 மந்த் நல்லா வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக கடந்தலாம். என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டாக தான் இருக்கார். அவர் இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கும் ஆன்லைன் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் ஆன்லைன் டெஸ்ட்டாகவே வைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஃபீஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இல்லைனாலும் ஒரு 150 ரூபா 200 ரூபா அந்த வரைக்கும் தான் கேட்பாங்க. அதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுது. இதே மாதிரியான பேட்டர்னில் தான் வரும். ஏஜ் லிமிட்டு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குரூப் 4 சைட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் சயின்ஸ் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அந்த புக்கு எல்லாமே ஒன்று தான். ஸ்கூல் புக் மட்டும் தான் படிக்க போகிறீங்க அப்படின்றனால நிறைய பேர் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஒரு நல்ல வேகன்சியோட இதோட நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். 2024 ஃபுல்லாகவே எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இருக்க போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பை செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 25ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஃபீஸ் அதிகமாக இருக்கணும். பட் அந்த மழைனால நிறைய பேருக்கு அட்மிஷன் போட முடியலன்றனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டுருக்கோம். நெட்வொர்க் வேறு இன்னும் அந்த அளவுக்கு சரியாகலை. அதனால் ஃபீஸ் அதே தான் 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா 25 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸ், ஒன்லைனர் மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ், நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் தேடவே வேணாம். இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்குமே ஒரு 26-27 டாபிக்னு உண்டு. எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸோடு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் அதை பார்த்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். எனி டைம் டவுன்லோட் பண்ணி வீட்டிலேருந்தே படிச்சிக்க முடியும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. அவங்களே உங்களோட டெலகிராம் நம்பரை பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணிங்கனாக்கா பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரி மெட்டீரியல் இருக்கும், எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், எக்ஸாம் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூலுக்கான பிடிஎஃப்மே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் அந்த நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.